என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 123வது அதிகாரத்தில் 2வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதிலும் எப்படி எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கிறது? எஜமானுடைய கைகளை அப்படியே நோக்கி கொண்டிருக்கிற அந்த வேலைக்காரர்களைப் போலவும் வேலைக்காரிகளைப் போலவும் எங்கள் கண்கள் யாரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலும் எங்களுக்கு அவர் இரக்கம் செய்யும் வரையிலும், அப்படி என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? நாங்கள் சுயமாக எதுவும் செய்வதில்லை. நாங்கள் எங்களை சார்ந்து கொண்டு அல்லது வேற ஒரு மனுஷனை சார்ந்து கொண்டு வேறு எதையாவது ஒரு காரியத்தை சார்ந்து கொண்டு இப்படி செய்திடலாம் அப்படி செய்திடலாம் இல்லை. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் கடைசி வரையிலும் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். அவர் எங்களுக்காக வழக்காடட்டும், அவர் எங்களுக்காக யுத்தம் செய்யட்டும், அவர் எங்களுக்கு நியாயம் செய்யட்டும், அதுவரையும் நாங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனத்தில் எவ்வளவு அருமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்க. மகனே மகளே, உன் கண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நோக்கி கொண்டிருக்கட்டும். அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் பொறுமையாய் காத்திருங்கள். அவருக்கு காத்திருக்கிற ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போனதே இல்லை பாருங்கள். தொடர்ந்து அவருக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.